இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே தான். ஃபிட்னஸ் பற்றி இன்னைக்கு இதில் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஒரு வேளை நீங்கள் ஃபிட்னஸ்க்காக தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் இன்னைக்கு மட்டும் என்னை எக்ஸ்கியூஸ் பண்ணிவிடுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு லிட்டில் பிரின்சஸோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன் தான் இந்த ஒரு வாரம் போயிட்டு இருந்தது. 1 year ஆஃப் பேரண்டிங் எங்களுக்கு நிறைய விஷயத்த கற்றுக் கொடுத்துருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, ஈஸி கிடையாது. பட் இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமும் லைஃப்பில் கிடையாதுன்றதை நான் நல்லா உணர்ந்தேன் இந்த ஒரு வருஷத்தில். இது எல்லாமே ஒரு ஸ்வீட் சுமைகள் தான் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு நிறைய சீட் பண்ணேன். சீட்லாம் கிடையாது, சீட்டில் தான் இன்னைக்கு வாழ்ந்தேனே. ஏன்னா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. 1 year ஆஃப் ரைசிங் அ கிட். நம்ம பேரண்ட்ஸ்க்கு வி ஷுட் ஆல்வேஸ் பி ஃபார் அவர் கிரேட்ஃபுல். சும்மாலாம் கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் கடவுளுக்கு முன்னாடி அவங்கள சும்மாலாம் வைக்கல. மாதா பிதா குரு தெய்வம். நல்ல ஒரு அருமையான செலிப்ரேஷனுங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. என்னோட கிட்டுமே நல்லா ஹாப்பியாக இருந்தா. She was smiling throughout the event, which made the day much more special. Towards the next day, காலையில் எழுந்திரிச்சதும் எப்பவும் போல என்னோட பவர் ட்ரிங்க் அண்ட் எக்ஸை சாப்பிட்டுட்டு ஜிம்முக்கு போகலாம் தான் நினச்சேன். என்னன்னு தெரியல, எனக்கு பயங்கரமான தலைவலி, உடம்பு வலி. ஸோ கம்ஃபர்ட் ஃபுட்டை தேடி போயாச்சு. பிரியாணி சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தேன். என்னோட ஒர்க்ஸ் மட்டும்தான் நான் இன்னைக்கு பண்ணேன். மிச்சபடிக்கு நான் வேற எதையுமே நான் வந்து என்கேஜ் பண்ணிக்கல. ஐ ஜஸ்ட் ஸ்டேட் ஹோம் அண்ட் ஐ ஜஸ்ட் டிட் மை ஒர்க் அண்ட் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆஃப். இந்த கடினமான டேயை சாப்பிட்டு முடிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டேன். நாளை பார்ப்போம், டெஃபினெட்லி வித் சம் மோர் டிசிப்ளின்.